Good morning, students. Good morning, sir. Good morning, sir. Good morning. நம்ம நேத்துல வெக்டர் பார்த்துட்டு இல்லையா? ஒர்க் அவுட் பண்ணீங்களா வீட்ல போயிட்டு? Yes, sir. ஓகே. இன்னைக்கு நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்ப்போம். எரிபொருள் இயக்கம். எரிபொருள் இயக்கம் அப்படின்னா என்னப்பா? படிச்சிருக்கீங்களா? Yes, sir. சொல்லுங்க. சரி, ஓகே. எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் a object flies without fuel. எரிபொருள் இல்லாமல் ஒரு பொருளானது வானில் பறந்தால் அதுதான் என்ன சொல்லணும்னா எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆப்ஜெக்ட் ஃபிளைஸ் வித்தவுட் ஃபியூல். அப்ப எரிபொருள் இல்லாமல் ஒரு பொருளானது வானில் பறந்தால் அது ப்ரொஜெக்டைல் மோஷன். என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 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 பறவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கீழே அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கும். அந்த அந்த ரெக்கைகளை விட்டுட்டு நார்மலா பறந்து போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அந்த பறந்து போகின்ற நிகழ்வு தான் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேவா? சொல்லிக்கலாமா? இல்லை அப்படின்னு சொன்னா இன்னொன்னு அதே மாதிரி இந்த அட்மாஸ்பியர் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். அட்மாஸ்பியர்ல எந்த ஒரு எரிபொருளையும் பயன்படுத்தாமல் வானில் பறந்து கொண்டிருந்தால் அந்த பறக்கின்ற பொருள் அனைத்தும் ப்ரொஜெக்டைல் மோஷனை அதாவது எரிபொருள் இயக்கத்திற்கு உட்பட்டிருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃப்ளைஸ் இன் அட்மாஸ்பியர் அண்டர் த கிராவிட்டி. புவியீர்ப்பு முடுக்கத்தை மட்டும் சார்ந்திருந்தால் அதுவும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகேவா? செங்குத்து நிலையில் நம்ம சொல்லணும் அப்படி. அடுத்த கான்செப்ட், இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்த கான்செப்ட், motion of projectile motion is 2-dimensional. It is 2-dimensional. In a vertical plane. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இருக்கலாம். இதனுடைய எக்ஸாம்பிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் நீங்களே படிச்சுப்பீங்க. எக்ஸாம்பிள், ஃபுட்பால் கிக் பண்ணும் பொழுது, ஒரு ஃபுட்பால் என்ன கிரிக்கெட் பால் த்ரோ பண்ணும் பொழுது அந்த பால் இந்த மாதிரி பாதையை பயன்படுத்தி இருந்தால் அது என்னன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஒருத்தர் ஹிட் பண்றாங்க, எவ்வளோ 6 போயிருக்கு, அப்ப எவ்வளவு மேக்சிமம் ஹைட் ரீச் ஆயிருக்கு, எவ்வளவு ஆங்கிள் அந்த பேட்ஸ்மேன் அந்த பாலை ஹிட் பண்றாங்க, எவ்வளவு ஸ்பீட்ல பால் வந்திருக்கு, எல்லாத்தையும் இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை பத்தி ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா பாதை, டிராஜெக்டரி. டிராஜெக்டரி அப்படின்னா பாதை. அந்த ப்ரொஜெக்டைல் எரிபொருள் இயக்கத்தில் செல்கின்ற பாதையை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா டிராஜெக்டரி அப்படின்னு சொல்லுவோம்.
இப்ப trajectory அப்படின்னு சொன்னா path followed by the projectile motion. அடுத்த கான்செப்ட் தெரிய வேண்டியது. ஓகேப்பா, இப்ப புரியுதுங்களா? எரிபொருள் இயக்கம்னா என்னன்னு தெரியுதுங்களா? Yes, sir. ஓகே, இப்ப இந்த எரிபொருள் இயக்கத்தை சில இயக்கத்தில் இருக்கணும், இந்த ஒரு பொருள் எரிபொருள் இயக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சம் அசம்ஷன், சம் இது வந்து அசியூம் பண்றோம். அது என்னன்றது பாத்து எல்லாமே 1 மார்க் கொஸ்டின் அசம்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா நோ ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து காற்றின் மூலமாக உராய்வு தன்மையை வந்து நம்ம வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது. ஃபர்ஸ்ட் நோ ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ஏர். நோ ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ஏர். காற்றின் உராய்வு தன்மையை நாம் வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அது கருத்தில் கொண்டால், if the air has resistance, definitely the path is not a projectile motion. அப்போ உராய்வு காற்றினுடைய ஒரு உராய்வை நம்ம கருத்தில் கொண்டால் கண்டிப்பாக அந்த பாதையானது எரிபொருள் இயக்கமாக இருக்காது. செகண்ட், no effect due to curvature of earth. No effect due to curvature of earth. எர்த்தனுடைய வடிவத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, சாரக்கூடாது. ஓகேவா? அப்ப பூமியின் வடிவத்தை சாரக்கூடாது. வடிவத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சார்ந்து இருக்கக்கூடாது. அதை பத்தி கன்சிடர் பண்ணக்கூடாது. சார் இந்த பூமி வளையமா இருக்கு அதனால வந்து அந்த பாதை வளையமா இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. பூமி வளையமா இருந்துச்சுன்னா அந்த பாதை வந்து நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு சார், அப்ப நம்ம எப்படி சார் கன்சிடர் பண்றது? அது கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காற்றினுடைய உராய்வை வந்து கணக்கிடக்கூடாது. நெக்ஸ்ட் பூமியினுடைய வடிவத்தை கணக்கிடக்கூடாது. மூணாவது ஒன்று, no effect due to rotation of earth. No effect due to rotation of earth. அதே மாதிரி பூமியினுடைய சுழற்சியை கணக்கில் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட், பூமியினுடைய சுழற்சியை கணக்கில் வைக்கக்கூடாது. 4, gravity remains same. புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்கணும்? மாறிலியா இருக்கணும். ரிமைன்ஸ் சேம், மாறக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம என்னென்ன அசியூம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுங்களா? Yes, sir. ஃபர்ஸ்ட் காற்றினுடைய உராய்வு தன்மையை கருத்தில் கொள்ளக்கூடாது. பூமியினுடைய வடிவத்தை கருத்தில் கொள்ளக்கூடாது. பூமி சுழற்சியையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது. ஃபைனலா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு முடுக்கமானது எப்படி இருக்கும்? மாறிலியாக இருக்கணும். புவியீர்ப்பு எடுக்கும் முடுக்கம் மாறக்கூடாது. இந்த 4இல் ஒன்று மாறுபட்டாலும் அந்த இயக்கம் என்ன எரிபொருள் இயக்கமா இருக்கும். If from the 4, if it does not happens, if it happens, என்ன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. It is not a projectile motion. இந்த projectile motion பார்த்தோம்னா 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. எரிபொருள் இயக்கத்தை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு
ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல், இன்னொன்னு ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல். ஓகே, இது வந்து இந்த ப்ரொஜெக்டைல் எப்படி அப்படின்னு சொன்னா, இது ஆப்ளிக் ப்ரொஜெக்ட்னா இட் மேக்கிங் an angle theta. ஒரு கோணத்தை கொண்டு ஒரு பொருள் எரியப்பட்டால், ஒரு கோணத்தை கொண்டு ஒரு பொருள் எரியப்பட்டால் அது ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல்னா உனக்கு தெரியும், ஹரிசாண்டல்னா இது தெரியும், கிடைத்தள எரிபொருள் இயக்கம், கோண எரிபொருள் இயக்கம். கிடைத்தள எரிபொருள் இயக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பொருளானது மேல இருந்து ஒரு 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 மாடி மேல இருந்து கீழே போட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன ஆகும்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸ் நடக்கும். இது வரைக்கும் நடந்தது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் நல்லா பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ, ஒவ்வொரு கான்செப்டும் அப்படியே நான் சொல்றேன் பாருங்க. எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் பாருங்க. நல்ல 1 மார்க் கொஸ்டின். ஒரு பால் கிரிக்கெட் பந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா யூ என்ற திசை வேகத்தில் நான் எறிகிறேன். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு கிரிக்கெட் பந்தானது யூ என்ற திசை வேகத்தில் வானில் நான் எறியப்படுகிறேன். அப்ப அந்த எரியும் பொழுது அந்த யூ என்ற திசை வேகமானது 2 கூறுகளாக பிரியும். ஏனெனில் எதனால அந்த ரெண்டு டூ காம்போனன்ட்ஸா பிரியும் அப்படின்னு சொன்னா, since it is in the 2 dimensional. The object is throwing with velocity u. This u velocity is resolved into 2 components. அப்ப பார்த்தனா இந்த u என்ற திசை வேகமானது 2 கூறுகளாக பிரிகிறது. u என்ற திசை வேகம் நம்மளுக்கு 2 கூறுகளாக பிரியுது. ஒன்று cos theta ஹரிசாண்டல் கூறு, இன்னொன்று sin theta. 2 கூறுகளாக பிரியுது. எக்ஸ் டைரக்ஷன்ல ஒண்ணு, ஒய் டைரக்ஷன்ல. அப்ப இங்க வந்து எனக்கு 2 கூறுகளா பிரியுது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா u cos theta, எனக்கு என்னவா புரியுது அப்படின்னு சொன்னா பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, u cos theta, இது கரெக்டா இதுக்கு நேரா u sin thetaவா பிரியுது. இங்க என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா u cos theta அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ எப்படி இருக்குன்னு பாருங்க. u cos theta கான்ஸ்டன்டா இருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப அந்த u cos theta அப்படியே அந்த பால் அப்படியே இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்ப பாலை இழுக்கிறதுக்கு யாருன்னா u cos theta எடுத்துக்கும். u sin theta என்ன பண்ணுமா, சேஞ்சஸ் வித் டைம். u sin theta பாருங்க, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன செயல்படுதுன்னு பாருங்க.
u sin theta changes with time under gravity. அப்ப இங்க என்ன ஆகும் பாருங்க, ஒரு பாலை நான் எடுத்து அப்படியே நான் த்ரோ பண்றேன். அப்ப த்ரோ பண்ணும் பொழுது u cos theta அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. u cos theta மட்டும் செஞ்சுச்சுன்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும். ஆனா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா u cos theta போக போக u sin theta அப்படியே கீழே இழுக்குது பாருங்க. அப்படியே கீழே இழுக்குது. அப்படியே கீழே இழுக்கும்போது லாஸ்ட்ல என்ன ஆகும்னா அந்த பால் வந்து லாஸ்ட்ல கீழே வந்து விழுந்து. அப்ப அது கீழே வந்து விழும் பொழுது அதனுடைய பாத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ப்ரொஜெக்டைல் மோஷன். புரிஞ்சுதாம்பா? அப்ப u cos theta எப்பயுமே இந்த ப்ரொஜெக்டைல் மோஷன்ல எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்டா மாறிலியா இருக்கணும். u sin theta மாறுபடணும். எதை பொறுத்து? புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்து மாறுபடணும். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். Yes, sir. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுமா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்படியே போயிட்டே இருக்குது u cos theta. அப்படியே போயிட்டு ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு. இந்த ஓல் இருந்தும் இந்த லாஸ்ட்ல பின்னு வச்சுக்கலாம். இந்த பி வரைக்கும் உள்ள தொலைவு என்னன்னு சொல்லுவோம்னா நெடுக்கன்னு சொல்லுவாங்க, ரேஞ்ச் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுல இன்னொரு கான்செப்ட் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஹைட் மேக்சிமமா இருக்கும் பொழுது, ஹைட் நல்லா பாருங்க, மேக்சிமமா இருக்கும் பொழுது v is equal to 0. நீ கொடுக்கக்கூடிய திசை வேகமானது சுழி மதிப்பை அடையும் பொழுது அந்த பொருளானது பெரும உயரத்தை அடைந்திருக்கும். கரெக்டா? If the velocity, when the object will becomes maximum height at the velocity 0. At the velocity 0, the given velocity is 0. At that point, the object attains the maximum height. புரிஞ்சுதுங்களா? அப்ப எங்க மேக்ஸிமம் ஹைட் அடைஞ்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துல அடைஞ்சிருக்கா? கரெக்டா? எஸ் சார். Yes, sir. இதுதான் மேக்ஸிமம் ஹைட். அப்ப அந்த மேக்ஸிமம் ஹைட்ன்ற இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா u sin theta, அந்த v தானே சொல்றாங்க, எதனால மாறுபடுகின்றது? sin theta. அப்ப u sin theta is equal to 0. 1 mark. ஓகே, முடிஞ்சிச்சு. அப்ப இந்த செயல்பாடுகள் u cos theta மாறிலியாகவும் u sin theta புவியீர்ப்பு முடுக்கத்தை மாறுபட்டு செல்லும் பொழுது எவ்வளவு தொலைவை கடந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல் பை த ஆப்ஜெக்ட் இன் த ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்டு நல்ல பாரு, இது 1 மார்க் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளவு டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணிருக்கோம்? x is equal to ஹரிசாண்டல், ஏன்னா ஹரிசாண்டல் வெலாசிட்டி போயிட்டு இருக்கு. சார் இங்க பாருங்க, என்கிட்ட ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பால் பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கும், எங்கேயுமே கீழே விழாது. நல்லா பாருங்க, ஒரு பாலை நான் த்ரோ பண்ணிட்டேன், அங்க ஹரிசாண்டல் வெலாசிட்டி மட்டும் இருக்கு, கிடைத்தல கூறு மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும், அந்த பால் எங்கேயுமே விழாது. ஆனா செங்குத்து கூறு இருப்பதினால் அந்த பால் என்ன பண்ணுது? கீழே எடுத்துட்டு வந்துருது. சார் செங்குத்து கூறு மட்டும் இருக்குதான் என்ன சார் ஆகும்? அந்த பால் மேல போயிட்டே இருக்கு, இப்படி போட்டதுமே டக்குன்னு என்ன ஆயிடும்? கீழே விழுந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான் காணுது. அப்ப இங்க இரண்டும் செயல்படுகிறது. ஓகே, அப்ப x is equal to horizontal distance into time. நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? இது எப்படி சார் வந்துச்சு? v is equal to x by t, x is equal to v into t. கரெக்டா பாருங்க, v என்பது புரியுதுங்களா? சரி, ஹரிசாண்டல் வெலாசிட்டி. அப்ப கிடைத்தல திசைவேகம் இன்டு காலம். அப்ப கிடைத்தல திசைவேகம் என்னது? u cos theta into time. அப்ப நம்ம இந்த எவ்வளவு காலத்தை கடந்திருக்கும்? அப்ப x is equal to t is equal to x by u cos theta. ரெண்டு ஃபார்முலா கிடைச்சிருச்சப்பா?
எவ்வளவு தொலைவை கடந்திருக்கும் u cos theta into theta t, எவ்வளவு காலத்தை கடந்து எவ்வளவு காலம் எடுத்திருக்கும் t is equal to x by u cos theta. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. ஓகே, எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே சார், இதனுடைய பாதை என்ன பாதையா இருக்கும்? அடுத்தது, இதனுடைய பாதை என்ன பாதையா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? இதனுடைய பாதை என்ன பாதையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாத் வந்து இது ஒரு 1 mark கொஸ்டின். பேராபோலிக் பாத். பேராபோலா. அப்ப பாத் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பேராபோலாவா இருக்கும். 1 mark கொஸ்டின். பாத் பேராபோலாவா இருக்கிறதுனாலதான் இது ப்ராஜெக்டைல் மோஷன். பேராபோலானா என்னது? பரவளையமா? Yes, sir. Yes, sir. அப்ப பரவளையமா இருக்கிறதுனாலதான் இது எரிபொருள் இயக்கம். பாத் அதாவது பாதையானது பரபோலாவா இருக்கிறதுனால இது ப்ராஜெக்டைல் மோஷன். ஓகே சார், இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. என்னன்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன். ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி இருக்காது பாருங்க. y is equal to இதுதான் இந்த பேரபோலா. என்னன்னா y is equal to x tan theta minus g by 2u square cos square theta into x square. இந்த பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல தான் இந்த பெரபோலா பாத்துன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இந்த பெரபோலா பார்த்து எந்த ஈக்குவேஷனை பொறுத்து y is equal to x tan theta minus g by 2u square cos square theta. y வந்து x டிபெண்ட் பண்ணதுனால தான் பெரபோலா. கரெக்ட் தானே? படிச்சிருக்கீங்களா? மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த y கோஆர்டினேட் xyz கோஆர்டினேட் இருக்கு இல்லைங்களா? அந்த y கோஆர்டினேட் x கோஆர்டினேட் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த பாத் எப்பயுமே எப்படி இருக்கும்? பெரபோலாவா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அப்படின்னா எலிப்ஸா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவா இருக்கும். இங்க பெரபோலாவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோ, y கோஆர்டினேட் x டிபெண்ட் பண்ணதுனால y is equal to x tan theta minus g by 2u square cos square theta into x square. ஓகே, அவ்வளவுதான்பா கான்செப்ட். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்ப வேணாலும் கேட்பேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா, சும்மா நம்மளுடைய கான்செப்ட் அந்த மாதிரி y is equal to ax minus bx square. a is equal to மறந்துடாதீங்க, a is equal to tan theta. ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்கக்கூடியது. இது இப்பவே ஞாபகம். a is equal to tan theta, b is equal to g by 2 into u square cos square theta. எழுதிக்கலாமா சார்? இந்த ஃபார்முலா வச்சுட்டு என்ன சார் பண்ணலாம்? என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்ப இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க போறோம். சார் அவங்க வந்து டீட்டா தான் கொடுத்துருக்காங்க, நல்லா வச்சுக்கோ, டீட்டா தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஃபார்முலா இருக்கு சார், என்ன சார் பண்ணலாம்? நம்ம ரேஞ்சை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இதெல்லாம் அப்புறமா நான் கேட்பேன். ரேஞ்சை கால்குலேட் பண்ணலாம். அப்ப ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு a by b. இந்த ஏவையும் பிவையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா ஏ ரேஞ்ச். அதே வந்து மேக்சிமம் பெரும உயரம், பெரும உயரத்தை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா a ஸ்கொயர் பை 4b. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்ப இந்த இதுல வந்து எரிபொருள் இயக்கத்துல டீட்டா என்ற ஒரு கோணத்துல, டீட்டா என்ற கோணம் இப்படி இருக்கணும். இதுதான் டீட்டா. டீட்டா என்ற கோணத்தில் ஒரு பொருளானது எரியப்படும் பொழுது அந்த யூ என்ற திசைவேகம் 2 கூறுகளாக பிரிந்து ஒரு கூறு மாறிலியாகவும் இன்னொரு கூறு என்ன பண்ணிட்டு இருக்கு?
புவியீர் முடுக்கத்தை சார்ந்து செல்லும் பொழுது அது எரிபொருள் இயக்கமாக இருக்கும். எவ்வளவு தொலைவு கடந்திருக்கும், x is equal to u cos theta into t. எவ்வளவு காலத்தை எடுத்திருக்கும், t is equal to x by u cos theta. நெக்ஸ்ட் அது அந்த 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 பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பரவளையமா இருக்கும். அதனுடைய ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to x tan theta minus g by 2 u square cos square theta into x square. அதுல a b ன்னு எடுத்துட்டோம். அப்ப நெடுக்கம் எவ்வளவு இருக்கும், a by b ஆ இருக்கும். பெரும உயரம் என்னவா இருக்கும், a square by 4b. ஏதாவது டவுட் இருக்கா? போலாமா நெக்ஸ்ட்? Yes, sir. போலாம் sir. எல்லாருமே இருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃபிளைட் கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின். டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னா என்னப்பா, படிச்சிருக்கீங்களா? பறக்கும் காலம். பறக்கும் காலம். டைம் ஆஃப் ஃபிளைட் பறக்கும் காலம். சார் டைம் ஆஃப் ஃபிளைட்டை நான் கால்குலேட் பண்ண போறேன். எனக்கு டைரக்டா ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எழுதிக்கலாம். டைம் ஆஃப் ஃபிளைட் tf is equal to 2u sin theta by g. எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா பறக்கும் காலம். எங்க இருந்து எங்க சார்? ஓல இருந்து பிக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் பறக்கும் காலம். ஓகேவா? அப்ப எடுத்தோம்னா tf 2u sin theta by g. சார் இது எப்படி சார் வந்தது அப்படின்னு சும்மா ஒரு உங்களுக்கு சில டைம் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா p is equal to u plus at. ஓகே, பறக்கும் காலம் இப்போ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கான். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். s is equal to சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக போறோம் ut plus half at square. ஏன்னா இது y டைரக்ஷனல் தான் டிராவல் ஆகுது, கரெக்டா? அப்போ y is equal to ut minus half into gt square. எழுதிக்கலாமா? பாருங்க, புரியுதா எப்படின்னு? ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? மேல் நோக்கி செல்லும் போது a is equal to minus g, கரெக்டா? Yes, sir. எல்லாத்துக்கும் புரியுதா பாருங்க? நான் பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன். எதனா டவுட் இருந்தா கிளியரா கேட்டுங்க. y is equal to ut minus half gt square. இந்த காலத்தை பயணம் செய்யும் பொழுது ஓல ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப என்ன பண்ணுது, ஏல முடியுது. அப்ப ஏல முடிவடையும் பொழுது அதனுடைய செங்குத்து இடப்பெயர்ச்சி 0. அப்ப வெர்டிகல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப அப்படின்னா மீனிங் என்னது, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா y is equal to 0ன்னு போடுறோம். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப நான் என்ன பண்றேன், 0 is equal to செங்குத்து திசையில் செல்வதால் u sin theta into tf minus 1 by 2 into g into tf. இதை நாங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா therefore நம்மளுக்கு தெரியும், therefore tf is equal to tf square. tf is equal to u sin theta. அங்க பாருங்க, இங்க இருக்கு tf is equal to சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது என்ன பண்ண அப்படின்னு சொன்னா u sin theta into tf is equal to 1 by 2 g into tf square. அப்ப இது இதுவும் கேன்சல் tf. அப்ப 2u sin theta by g. ஓகே, புரிஞ்சுதுங்களா? டைம் ஆஃப் ஃபிளைட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் கால்குலேட் பண்ணலாம்? இன்னொரு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட், இந்த டைம் ஆஃப் ஃபிளைட்டை நடக்கிறதுக்கு நல்லா கவனிச்சுக்க. இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டைம் ஆஃப் ஃபிளைட்டை நடக்கிறதுக்கு இந்த பொருளானது ஏறும்பொழுது இங்க ஒரு பாயிண்ட். அப்ப இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா டைம் ஆஃப் அசன்ட்னு சொல்லுவோம். ஓல இருந்து மேக்சிமம் ஹைட். அதே மாதிரி இந்த மேக்சிமம் ஹைட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா டைம் ஆஃப் டிசன். ஏறும் காலம், இறங்கும் காலம். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா therefore we can write this as a time of flight is equal to time of ascent plus time of descent.
எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டைம் ஆஃப் அசென்ட்டும் டைம் ஆஃப் டிசென்ட்டும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப டைம் ஆஃப் அசென்ட் எவ்வளவு சார் எடுத்திருக்கும் அப்படின்னு சொன்னா டைம் ஆஃப் அசென்ட் இஸ் ஈக்குவல் டு u sin theta divided by g. அதே மாதிரி தான் டைம் ஆஃப் டிசென்ட்டும் எடுக்கும். புரிஞ்சுதுங்களா? டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு சொன்னா டைம் ஆஃப் அசென்ட் ஏறும் காலம், அதாவது வந்து பெரும உயரத்தை அடைவதற்கு முன் எடுத்துக்கொள்ளும் காலம் டைம் ஆஃப் அசென்ட், பெரும உயரத்திற்கு பிறகு எடுத்துக்கொள்ளும் காலம் டிசென்ட். அப்ப டைம் ஆஃப் அசென்ட் பிளஸ் டைம் ஆஃப் டிசென்ட், டைம் ஆஃப் அசென்ட் டைம் ஆஃப் டிசென்ட்டும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் அசென்ட் டிசென்ட் எவ்வளவுனா u sin theta by g. ஏன்னா டவுட் இருக்கா? முடிச்சிடலாமா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான்பா. அடுத்த கான்செப்ட் பெரும உயரம், மேக்ஸிமம் ஹைட். பெரும உயரத்தை அடைவதற்கு நிபந்தனை என்னப்பா? எப்போ வந்து மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும்? b is equal to 0. மறந்துக்கூட, எப்பயுமே மறக்க கூடாது. b is equal to 0. அப்ப நம்மளுக்கு டைம் இல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா v square minus u square is equal to 2as. ஏன் சார் மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்குதுல்ல சார்? y is equal to u plus at, v square minus u square is equal to 2as, s is equal to ut plus of at square எடுக்கிறோம். ஏன் சார் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறோம்? ஏன்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும் பொழுது காலத்தை சார்ந்து இருக்கு. அப்ப பார்த்தோன்னா அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்துக்க மாட்டோம். v square minus u square is equal to 0. அப்ப 0 மைனஸ் நம்மளுக்கு தெரியும் எந்த இது வெர்டிக்கல் டைரக்ஷன் தான் மாறும் இல்லையா? அப்ப பார்த்தோன்னா u sin theta whole square is equal to 2 into மேல் நோக்கி செல்வதால் g, அப்ப a வந்து மைனஸ் g மாறிடும் into மேக்ஸிமம் ஹைட். அப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா u square sin square theta is equal to minus 2g maximum height. அப்ப இந்த g இது கேன்சல் ஆயிடும். therefore we can get maximum height is equal to u square sin square theta divided by 2g. எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான்பா. அடுத்தது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியணும். ஹரிசாண்டல் ரேஞ்ச் நெடுக்கம் r கால்குலேட் பண்ணும். r is equal to ஹரிசாண்டல் வெலாசிட்டி. கண்டிப்பா தானே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னு நல்லா பாத்துங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப நடத்துறது உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு r கால்குலேட் பண்ணணும்னா எந்த தொலைவை நம்ம கால்குலேட் பண்ணோம்? கிடைத்தள தொலைவு. அப்ப கிடைத்தளம்னா கிடைத்தள வெலாசிட்டியே சார்ந்தது, மறக்கவே கூடாது. மற்றது எல்லாமே என்ன பண்ண செங்குத்தை தான் சார்ந்து இருக்கும். இந்த r மட்டும்தான் கிடைத்தளத்தை சார்ந்திருக்கும். ஓகே, நல்லா பாத்துங்க. அப்ப r is equal to horizontal velocity. ஏன்னா நம்ம r நெடுக்கம். அப்ப என்ன நம்மளுக்கு தெரியும்? x is equal to v into t. ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். horizontal velocity into பறக்கும் காலம் t. அப்ப r is equal to u cos theta, கரெக்டா, into டைம் ஆஃப் ஃளைட் எவ்வளவு சொல்லுங்க பாருங்க. டைம் ஆஃப் ஃளைட் 2u sin theta 2u sin theta by g. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இல்லை, கன்ஃபியூஸே ஆகாது. இதெல்லாம் எதுக்கு சார் தேவையில்லாம அப்படின்னா நல்ல அதுக்கு புரியறதுக்காக தான். சில டைம்
2u sin thetaவா u ஸ்கொயர் sin thetaவா இல்ல 2u sin theta by 2g ஆன்னு எல்லா இடத்துலயும் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த டைம்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும். டைம் ஆஃப் ஃபிளைட் பறக்கும் காலம் அப்ப பார்த்தா y is equal to 0 அந்த இடத்துல இந்த டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தான் r is equal to 2u cos theta. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, r is equal to u square 2 sin theta into cos theta by g. Therefore, r is equal to u square sin 2 theta divided by g. நல்ல கவனிச்சுங்க, நம்மளுக்கு தெரியும் இல்லையா sin 2 theta sin 2a ஞாபகம் இருக்கா? sin 2 theta is equal to 2 sin theta மேக்ஸ்ல இருக்கு cos theta. இந்த 2 sin theta சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோ, 2 sin theta cos theta-வை sin 2 theta-ன்னு எழுதிக்கலாம். அப்ப ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஒண்ணு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, இல்ல இந்த ஃபார்முலா யூஸ். அப்ப ரேஞ்சினுடைய ஃபார்முலா என்னது? r is equal to u square sin 2 theta by g. எதனா டவுட் இருக்கா? சார் மேக்ஸிமம் ரேஞ்ச் எனக்கு வேணும், ரேஞ்ச் வந்து ரொம்ப தொலைவு. ரேஞ்ச் பாருங்க, இந்த தொலைவு வந்து நான் த்ரோ பண்ணக்கூடிய பால் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த பால் எவ்வளவு கோணத்துல θ is equal to 45 டிகிரி என்ற கோணத்துல எரியப்பட்டால் அப்ப sin 2 θ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா மேக்சிமமா இருக்கும். அப்ப நம்ம வந்து மேக்சிமமா வேணும் அப்படின்னு சொன்னா sin 2 θ மேக்சிமமா வேணும். அப்ப sin 2 θ மேக்சிமமா வேணும்னா 2 into sin 2 θ எப்ப சார் மேக்சிமமா இருக்கும்? அவ்வளவுதான், அந்த கான்செப்ட் தான். sin 2 θ is equal to 1 இருக்கணும். அப்ப sin 2 θ எப்ப சார் 1 இருக்கும்? sin 90 இருக்கும் பொழுது 1 இருக்கும். அப்ப 2 θ is equal to 90, θ is equal to 45 degree. புரிஞ்சுதுங்களா? அப்ப எவ்வளவு கோணத்தில் எரியப்பட வேண்டும்? 45 டிகிரி கோணத்தில் ஏதாவது ஒரு பொருள் எரியப்பட்டால் பெரும நெடுக்கத்தை பெரும தொலைவை அடையும். அப்ப பார்த்தீங்கன்னா therefore we can write r maximum is equal to u square by g. இததான் நம்மளுடைய பால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிரிக்கெட் எல்லாம் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் தானே கிரிக்கெட்டு. ஐபிஎல் பாத்தீங்க தானே இப்ப? Yes, sir. ஓகே, அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பாருங்க, நீங்க எப்பவுமே கிரிக்கெட் வாட்ச் பண்ணுங்க. கிரிக்கெட் 6 லைனோ ஏதோ 4 லைனோ ஏதோ 6 லைன் அடிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, இங்க பாருங்க இவர் வந்து 42 டிகிரி கோணத்துல வந்து அந்த பாலை திருப்பினதுனால கரெக்டா பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆயிட்டு மேக்சிமம் டிஸ்டன்ஸை வந்து ரீச் ஆயிடுச்சு. இவருடைய கோணம் என்னது, அந்த பேட்டினுடைய கோணத்தை என்னது ஆங்கிள் ஆஃப் த பேட் சேஞ்ச் பண்ணதுனால அவரு மேக்சிமம் ஹைட் போய் ரீச் ஆயிடுச்சு. அதனால 6 லைன் ரீச் ஆகாம கீழே விழுந்துச்சு. அதனாலதான் அவரு கேட்ச் பிடிச்சிருச்சு. இல்லைன்னா அவருடைய பேட்டை வந்து 45 டிகிரி கோணத்துல வந்து செலுத்தி இருந்தாங்கன்னா எங்கன்னா பெரும டிஸ்டன்ஸை வந்து அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நல்லா பாருங்க. எங்கேயாவது என்னது திரும்ப பாருங்க, யூடியூப்ல கூட போய் பாருங்க, கமெண்டரி போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அழகா சொல்லுவாங்க. அப்ப நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். எவ்வளவு பர் மேக்சிமம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து யாராவது ஒருத்தர் 6 அடிக்கிறாங்க, 6 அடிக்கக்கூடிய மீட்டர் வந்து 600 மீட்டர்னு வச்சுக்கோ, 600 மீட்டர் இன்டூ 10. அப்ப அவர் எவ்வளவு திசை வேகத்தில் அடிச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய ஹைட்டை கால்குலேட் பண்ணும் பொழுது அப்ப அங்கேயே பார்த்தோன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிச்சிங்களா ஒரு பாயிண்ட்? Yes, sir. இப்ப ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீட்டா மற்றும் 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும் பொழுது ரேஞ்ச் வந்து சேமா இருக்கும். எப்ப சார்
இப்ப பார்த்தனா theta is equal to 120 டிகிரின்னு வச்சுக்கோ. 90 minus 120 90 minus 120 எவ்வளவுப்பா? 30 டிகிரிங்க சார். 30. எவ்வளவு? 30 டிகிரிங்க சார். 30 டிகிரி. அப்ப 120 30 டிகிரியும் 120 டிகிரியில் எரியப்படுகின்ற ரேஞ்சும் 30 டிகிரியில் எரியப்படுகின்ற ரேஞ்சும் சேமா இருக்கும். அப்ப ரேஞ்ச் மஸ்ட் பி சேம். ஓகேவா? புரிஞ்சுங்களா? இப்ப 145 டிகிரியில் எரியப்படுகிறது. அப்ப மற்றும் எவ்வளவு இருக்கும் பாருங்க. டிகிரிங்க சார். 55 டிகிரி. அப்ப 145 டிகிரியும் 55 டிகிரியும் சேமா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ரேஞ்சு சேமா இருக்கிறது எழுதிக்கலாமா? ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் பாருங்க. டைரக்டா நான் கொடுத்துறேன். இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். டைரக்டா நான் கொடுத்துறேன். மேக்சிமம் ஹைட்டுக்கும் ரேஞ்சுக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்னா ஆர் மேக்சிமம் டிவைடட் பை, இதெல்லாம் நம்ம தெரிய வேண்டியது. எப்ப சார் மேக்சிமம் ஹைட் நடக்கும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோ டிவைடட் பை 4 போட்டா மேக்சிமம் ஹைட் ஆயிடும். அப்ப எவ்வளவு சார் மேக்சிமம் ஹைட் நடந்திருக்கும், மேக்சிமம் ரேஞ்ச் போயிருக்கும். அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் ஹைட். அப்ப மேக்சிமம் ஹைட் எவ்வளவு? இப்ப மேக்சிமம் ஹைட் ஒரு 200 மீட்டர்னு வச்சுக்கோ. அப்ப 200 4 × 200 அப்ப கண்டிப்பா ரேஞ்ச் வந்து 1200 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். எழுதிக்கலாமாப்பா? எழுதிக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. எஸ் சார். ஓகே. என்ன இருக்கு? வேற ஃபார்முலா இருக்குமா? ஓகே, இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேட்பாங்க. என்ன क्वेश्चंस? ஓகே, ரெண்டு ஆங்கிள் இருக்கு. நான் சும்மா क्वेश्चंस கேட்டிருக்கேன். ஓகே, கேட்பாங்கன்னா okay, maximum height for 2 angle of projection. ரெண்டு क्वेश्चनல கேக்குறாங்க. ரெண்டு ஆங்கிள், ஒரு ஆங்கிள்ல மேக்ஸிமம் ஹைட் இவ்வளவு இருக்கு, இன்னொரு ஆங்கிள்ல மேக்ஸிமம் ஹைட் இவ்வளவு இருக்கு. அப்ப எவ்வளவு ரேஞ்ச் டிராவல் பண்ணிருக்கும், எவ்வளவு ரேஞ்ச் டிராவல் பண்ணிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹைட் உடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் தி மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா? h is equal to u square sin square theta divided by 2g. கரெக்ட்டா? இது மேக்ஸிமம் ஹைட் theta என்ற கோணத்தில். அப்ப theta மற்றும் 90 minus theta ன்னு வச்சுக்கோங்க. h dash is equal to நம்மளுக்கு என்னன்னா u square sin square 90 minus theta divided by 2g. நல்லா பார்த்துக்கோ. ஒரு பொருள் theta என்ற கோணத்தில் எரியப்படுகின்றது, மற்றொரு பொருள் 90 minus theta என்ற கோணத்தில் எரியப்படும் பொழுது இரண்டு பொருட்களும் எந்த ரேஞ்சில் வந்து நம்ம தான் சொல்லிருக்கோம். thetaவும் 90 minus thetaவும் தீட்டாவில் எரியப்பட்டால் ரெண்டத்தினுடைய ரேஞ்சும் சேம்னு சொன்னோமா? ஞாபகம் இருக்கா? இப்பதானே சொன்னோம். அப்ப இந்த தீட்டா மற்றும் 90 மைனஸ் தீட்டா இரண்டும் எரியப்பட்டால்
அது எவ்வளவு மேக்சிமம் ஹைட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேட்கறாங்க. அப்ப ரேஷியோ கேட்கறாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணலாம் பாருங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பான்னு எதிரே சொல்லிடும் பாரு. h divided by h dash is equal to tan theta. மறந்துடக்கூடாது. தீட்டா மற்றும் 90 மைனஸ் தீட்டா என்ற கோணத்தில் எரியப்பட்டால் இரண்டனுடைய ரேஷியோ எடுக்க சொன்னா அதே ரேஞ்சை கால்குலேட் பண்ண சொன்னா என்ன சார் பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ண சொன்னா என்ன சார் பண்ணலாம்? height into h dash is equal to r squared by 16. அப்ப range is equal to 4 into root of h into h. பாருங்க ரேஷியோ எடுத்தோம்னா tan theta மல்டிப்ளை பண்ணோம்னா r square by 16 இல்ல r is equal to next ரெண்டு ஐட்டையும் ஆட் பண்ணோம்னா क्वेश्चंसல பாருங்க ரெண்டு ஐட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா u square by 2. டவுட் இருக்கா? முடிஞ்சிச்சு அவ்வளவுதானா? ஓகே லாஸ்டா ஒண்ணு மட்டும் முடிச்சு. வெலாசிட்டி ஏதோ ஒரு இடத்தில் திசைவேகத்தை கால்குலேட் பண்ணணும். எந்த இடத்திலும் தெரியல, ஏதோ ஒரு புள்ளியின் திசைவேகம் கால்குலேட் பண்ண. அப்ப வெலாசிட்டி at any instant. ஒரு புள்ளியில் ஏற்படுகின்ற திசைவேகம் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா x டைரக்ஷன்ல நடைபெறுகின்ற வெலாசிட்டி u cos theta, y டைரக்ஷன்ல ஏற்படுகின்ற வெலாசிட்டி u sin theta minus gt. அவ்வளவுதான் கான்செப்ட். ஏன் சார் இது இங்க இருக்குது? அப்ப v is equal to u plus at. ஏன்னா கிராவிட்டி நம்ம தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த செங்குத்து திசையில் செல்லும் பொழுது வெர்டிக்கல் டைரக்ஷன் அண்டர் கிராவிட்டி. அப்ப அண்டர் கிராவிட்டியா இருக்கும் பொழுது இந்த ஃபார்முலா u sin theta. therefore p is equal to root of ரெண்டுமே பர்பெண்டிகுலர்ல இருக்கு. பாருங்க இருக்கு பாருங்க போடுறோம். ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்ல வெலாசிட்டி. அப்ப u cos theta u sin theta ரெண்டு பர்பெண்டிகுலர்ல இருக்கு. நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, r is equal to root of a square plus b square plus ரெண்டு பர்பெண்டிகுலர் theta 2 into ab cos 90 degree. அப்ப cos 90 0 ஆயிடும். அப்ப a square plus b square. அதனாலதான் அந்த ஃபார்மேட் அப்படி சொல்லிருக்கோம். அப்ப v is equal to bx square plus by square. ஓகே சார், லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். இங்க u என்ற திசை வேகத்துல நான் எரியறேன், இங்க வந்து சேரும்பொழுது என்ன சார் வெலாசிட்டி? அப்படியே திரும்ப வந்து அப்படியே கிடைச்சிடும். இங்க எவ்வளவு வெலாசிட்டியில போடுறோமோ அதே வெலாசிட்டியில இங்க வந்து ரீச் ஆகும். அவ்வளவுதான். ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் மோஷன் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இப்ப சொல்லுங்க பாலாம். டைம் ஆஃப் ஃளைட் ஃபார்முலா சொல்லுங்க. டைம் ஆஃப் ஃளைட் டக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிடலாம். 2u sin theta by g. 2u sin theta by g. மேக்ஸிமம் ஹைட் பெரும் உயரம் by 2g. நம்ம a square by 4b. u square sin square theta by g. அடுத்தது ரேஞ்ச் u square u square sin. இல்லம்மா, அது அந்த ஃபார்முலா வேற. இந்த பெரும்பாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். அங்க theta மட்டும் அந்த ஃபார்முலாஸ்ல கன்ஃபியூஸ் ஆகும்.
அந்த ஃபார்முலாவில் என்ன சில டைம் கொடுப்பாங்க tan theta அது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கூட கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணி அப்போ யூ ஸ்கொயர் ஆர் ரேஞ்ச் எவ்வளோ வரும் பாருங்க. பெரும்பாலும் இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க. யூ ஸ்கொயர் sin 2 theta by g. ஓகே, இப்ப சொல்லுங்க y is equal to என்ன ஈக்குவேஷன்? y is equal to x tan theta. சொல்லுங்க மைனஸ் சொல்லுங்கப்பா ஈக்குவேஷன். G by 2 u square cos square theta. g by g by Okay. 2 u square Cos square theta x square cos square theta x square. x square. இதுதான் y is equal to ax minus bx square. இப்பதான் இந்த ஃபார்மேட்ல எழுதலாம். உங்களால முடிஞ்சா நீங்க எழுதிக்கலாம். range is equal to என்ன பண்ணலாம்? a by b. அவங்க ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்கப்பா. சில டைம் क्वेश्चनல ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க. ப்ரொஜெக்டைல் அதாவது வந்து ஒரு எரிபொருள் இயக்கம் நடைபெறும் பொழுது அதனுடைய சமன்பாடானது இந்த வடிவத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த வடிவத்துல கொடுக்கும்போது x பக்கத்துல இருக்கிறது a, x ஸ்கொயர் பக்கத்துல இருக்கிறது b. அப்ப r is equal to a by b. அடுத்தது height is equal to maximum height a square by 4b. a square by 4b. That's all. அவ்வளவுதான்பா. இந்த ப்ரொஜெக்டைல் மோஷனை மீறி எந்த ஒரு क्वेश्चंस இல்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நியூமெரிக்கல்ஸ். எதனா புரியாம இருக்கா? அடுத்தது யூஸ்ஃபுல்லா இருக்கா? Yes sir. எல்லாரும் கிளாஸ் ஒர்க் நோட் மெயின்டைன் பண்றீங்களா? Yes sir. Yes sir. இப்போ வெக்டார்ல எந்த क्वेश्चंस கேட்டாலும் அட்டெண்ட் பண்ணிடலாமா? Yes sir. Sir, Sunday test sir. ஆமா Sunday test sir. வெக்டார்மா அத ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். 3 Yes, டேஸ் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் வெக்டார்னு. Okay sir. ஓகேம்மா, நல்லா படிங்கம்மா. நான் நடத்துனதை படிங்க. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பாருங்க. क्वेश्चंस கேட்டா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? Yes ஓகே, sir. thank you. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you, sir. Thank you, ma.